சில குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு கணிதம் ஓகேங்களா, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஃபஸ்ட்டு 14 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 14 மார்க் பார்த்தீங்கன்னா 1 மார்க் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா, 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்ட் 2 எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏ மற்றும் பிஐ காண்க, கேவின் மதிப்பு காண்க, 17வது ஃபைண்ட் எக்ஸ், அதாவது எக்ஸுடைய வேல்யூ காண்க, 18 சுருக்குக கேட்டிருக்கிறாங்க, சிம்பிளிஃபை. ஓகேங்களா, 19 பின்வரும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களின் தன்மையை காண்க. ஓகேங்களா, டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூல்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 20th ஏடி பிஏசியின் இரு சமவெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்கிறாங்க. 21 நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாடல் கொஷின் பேப்பரை கீத்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் சரி, இரு கோளங்களின் ஆரங்கள் விகிதமும் சரி. அதற்கு பிறகு இதில் கம்பல்சரி 28வது கொஸ்டின்ஸ்பா. ஓகேங்களா, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ்பா. 10 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதணும். இந்த 10 5 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வரிசை சோடிகளின் கணம், அட்டவணை, அம்புகுறி படம், வரைபடம், அதாவது செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் அண்ட் ஆரோ டயக்ராம், எ டேபிள், எ கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 30வது ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதிவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 31 பாருங்க, 5 + 55 + 555 என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. 32வது கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டின் தொகுப்புகளை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 33வது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா மேட்ரிஸ் கேட்டிருக்கிறாங்க, அதாவது அணிகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. 35வது இதுலேயுமே கோண இரு சமவெட்டி தேற்றம் தான் கேட்டிருக்கிறாங்க. 36வது நாற்கரத்தின் பரப்பு கேட்டிருக்கிறாங்க. 37வது நேர்கோட்டின் சமன்பாட்டை எழுதுக. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் 7x - 3y = -12 and 2y = x + 3 அப்படின்ட்டு. 38வது ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் அப்படின்னு சொல்லிட்டு இது திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். 39 40 41 42 இதெல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 42 திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்பா. 2 சீரான பகடைகள் ஒரே முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றது. திஸ் இஸ் கம்பல்சரி. இதே மாதிரியான மெத்தடில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆல் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது பாருங்க. 42வது ஒரு மேட்ரிக்ஸ் சம் மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 10th தானே இது, ஜாமெண்ட்ரி. அடுத்தது 2 ஜாமெண்ட்ரி 2 கிராஃப் மாதிரி கேட்டிருக்கிறாங்க. 43வது ஏ, 43ல் ஏ பாருங்க. 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதன் மையத்திலிருந்து 11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பி, அடிப்பக்கம் பிசி 8 சென்டிமீட்டர், ஏவின் இரு சமவெட்டியானது பிசியை டி என்ற புள்ளியில் பிடி 6 சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது எனில்
முக்கோணம் ஏபிசியை வரைக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 44வது வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் அதன் சுற்றளவிற்கும் உள்ள தோராய தொடர்பு விட்டம் எக்ஸ் சென்டிமீட்டர், சுற்றளவு ஒய் சென்டிமீட்டர், அதாவது டயமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஒய் சென்டிமீட்டர். ஓகேங்களா, இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று, ஜாமெண்ட்ரியில் ரெண்டுத்தில் எதனா ஒன்று. 5 மார்க் கொஸ்டின்ஸ் 14 கொடுத்துட்டு அதில் எதனா வந்து 10 5 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 2 மார்க் ஆல்சோ அதே தான், 10 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதில் 28 2 மார்க் கம்பல்சரி. ஓகேங்களா, 2 மார்க்கோ 5 மார்க்கோ எல்லாமே எது கடைசியாக இருக்கோ அது கம்பல்சரி அப்படின்னே வந்து சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 14 மார்க் வந்து 1 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ எளிமையான முறையில் தேர்வு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் கவலை இல்லாமல் தேர்வை நல்லபடியாக எழுதுங்க. நன்றி, வணக்கம்.